தற்பொழுது உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பல முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு உள்ளூராட்சி சபையின் முடிவு வெளிவந்திருக்கின்றது. அதனை தாண்டி முடிவுகள் தொடர்பாக ஏராளமான பதிவுகளை சமூக வலைத்தளங்களிலும் அதேவேளை சில ஊடகங்களிலும் காணக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆகையால் உத்தியோகபூர்வமாக முடிவுகள் வெளியிடுவதற்கு முன்பாக ஏனைய முடிவுகளை வெளியிட்டு உங்களை குழப்ப விரும்பவில்லை. அவ்வாறு இதற்கு முதல் காணொலிகள் பதிவு செய்திருக்கின்றேன். அதற்கு கீழே ஒரு சில கூறுகின்றீர்கள் உத்தியோகபூர்வமான முடிவை மட்டும் வெளியிடுங்கள் என்று. அதற்கு அமைய உங்களை குழப்பாமல் வெளிவந்து கொண்டிருக்கின்ற உத்தியோகபூர்வமான முடிவுகளை தொடர்ந்து நான் வழங்குகின்றேன். அந்த வகையில் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கின்ற உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்க்கலாம். அதிலே முக்கியமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு உள்ளூராட்சி சபையின் முடிவும் வெளியாக இருக்கின்றது. அதனை தாண்டி ஏனைய தென்னிலங்கை பகுதியைச் சேர்ந்த சபைகளின் முடிவுகள் தான் உத்தியோகபூர்வமாக வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீர்கள் சொன்னால் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காலை நகரசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அதிலே தேசிய மக்கள் சக்தி 2260 வாக்குகளை பெற்று 9 ஆசனங்களை கைப்பற்றி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 1397 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா போஜன பெரமுன 795 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக பதுளை மாவட்டத்தின் கப்புத்தலை நகரசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. இதிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியை பின்னுக்கு தள்ளி சுயேட்சை குழு 1 வெற்றி பெற்றிருக்கின்றது. அதாவது முதலாம் இடத்தை பிடித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் சுயேட்சை குழு 1 1038 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. அதே போல தேசிய மக்கள் சக்தி 844 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 324 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. கம்பாந்தோட்டை மாவட்டத்தின் கம்பாந்தோட்டை மாநகர சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 4750 வாக்குகளை பெற்று 8 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 3874 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. பொதுஜன ஐக்கிய முன்னணி 1511 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. இதிலே 4வதை நான் இதிலே குறிப்பிடுகின்றேன். அதற்கு காரணம் கம்பாந்தோட்டை என்பது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்சவின் கோட்டையாக இருந்த ஒரு இடம். அதன் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்கா போஜன பிரமுன அங்கே 1279 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றி 4வது இடத்திற்கு சென்றிருக்கின்றது. அதே போல மற்றொரு முடிவான காலி மாவட்டத்தின் அம்பலாங்குடை நகரசபை தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக வெளிவந்திருக்கின்றன. அதன் அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் தேசிய மக்கள் சக்தி 5736 வாக்குகளை பெற்று 11 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 2934 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களை கைப்பற்றி உள்ளது. ஸ்ரீலங்கா போஜன பிரமுன 1928 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி 553 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றி உள்ளது. சுயேட்சை குழு 552 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றி இருக்கின்றது. அதே போல முக்கியமானதாக பார்க்கப்படுகின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒரு உள்ளூராட்சி சபை முடிவு வெளியானது என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அதன் அடிப்படையில் வடக்கு பகுதியிலே ஒரு இடத்தின் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் தான் இவ்வாறு உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி 1364 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 990 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 808 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. அங்கே தேசிய மக்கள் சக்தி 4வது இடத்திற்கு சென்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 607 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 500 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. அதுதவிர மற்றொரு தேர்தல் முடிவாக ரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்குடை நகரசபை தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. அதிலே தேசிய மக்கள் சக்தி 4833 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 3232 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா போஜன பெரமுன 1442 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது.
அதே போல மற்றொரு தேர்தல் முடிவான கண்டி மாவட்டத்தின் வத்தேகம நகரசபை தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 2028 வாக்குகளை பெற்று 8 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 1289 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. பொதுஜன ஐக்கிய முன்னணி 499 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. இவைதான் உத்தியோகபூர்வமாக வெளியான தேர்தல் முடிவுகள். இதனை தவிர்த்து பல முடிவுகள் தற்பொழுது சமூக வலைதளத்திலே வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆகையால் அது பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழப்ப விரும்பவில்லை. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது உத்தியோகபூர்வமான முடிவுகளை மட்டும்தான் இனி தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர்த்த ஏனைய முக்கியமான விடயத்தையும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து ஜேகே ரிப்போர்ட்டுடன் இணைந்திருங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது தொடர்பாக 2-3 நாட்களாக பல விடயங்களை நாங்கள் ஆராய இருக்கிறோம். எந்தெந்த சபைகளில் என்னென்ன விடயங்களில் மாற்றம் நடந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும் மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.